அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடியது பெயர்ச்சொல் மற்றும் அதனுடைய வகைகள் கொடுத்துருக்குறாங்க. அதை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயர்ச்சொல் நமக்கு எடுத்துக்காட்டிலே அழகாக புரிய வச்சுருக்காங்க பாருங்கள். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல். இந்த எல்லா சொல்லையுமே நீங்கள் பாருங்களேன். திரும்ப பாருங்கள். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல். இந்த சொற்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது எல்லாமே ஒரு பெயரை குறிக்குது. சரிங்களா? அப்போ ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்ல தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். பெயர் சொல்னால் என்னது? ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லு தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பெயர் சொல் 6 வகைப்படும். சரிங்களா? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னு ஆல்ரெடி நமக்கு டெட்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பெயர் சொல் 6 வகைப்படும். என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். சரிங்களா? இந்த பண்பு பெயரை சில நேரம் குணப்பெயர் அப்படின்னு பழைய புக்கிலலாம் சொல்லியிருப்பாங்க. பட் பண்புன்றதை படிச்சுக்கோங்க. இப்போ எல்லா புக்லேயுமே பண்பு பெயர்னு மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ பொருட்பெயர், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இந்த 6ஐயும் பற்றி சொல்கிறது தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்கள், எடுத்துக்காட்டோடு பார்ப்போம். பொருட்பெயர். பொருட்பெயர்னால் என்னது? அப்படியே பிரித்து பாருங்கள். பொருள் பெயர். அப்போ ஒன்றன் பொருளை குறித்து வரக்கூடிய பெயர் தான் பொருள் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பொருள் அப்படின்றது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். உயிருள்ள பொருளை மட்டும்தான் குறிக்கணுன்றது கிடையாது. உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே ஒரு பொருள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ இது பொருள் பெயர். அடுத்தது இடப்பெயர். ரொம்ப ஈஸி. ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய பெயர் தான் இடப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு இடம்னா என்னது? நாமக்கல், சென்னை, பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் தெரு, அதுக்கப்புறம் பூங்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு இடம். ஸோ அந்த லொக்கேஷனை குறிக்கக்கூடியதை தான் இடப்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது காலப்பெயர். ஸோ ஒன்றன் காலத்தை குறித்து வரக்கூடிய பெயர் தான் காலப்பெயர். காலம்னா என்னது? அதாவது என்னதுங்க? கிழமையாக இருக்கலாம், நாளாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மாதமாக இருக்கலாம், இல்லாட்டி ஆண்டு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே குறித்து வரும் பாருங்கள். நிமிடம், நாள், வாரம். சரிங்களா? அப்போ செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? காலம் அப்படின்னு குறிப்பிடணும். சரிங்களா? ஸோ நாள் அப்படின்றது பிற்பகல் 2 மணி என்பது எந்த பெயரை குறிக்கும் அப்படின்னா, பிற்பகல் 2 மணி என்னது? நமக்கு காலம். அப்போ காலப்பெயரை குறிக்கணும். வாரம், சித்திரை, ஆண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறணும். சித்திரைனா சித்திரை மாதம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு நம்ம தமிழ் மாதங்களை சொல்கிறோம்லங்க, அதை குறிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் சினை. இதை தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். சினை அப்படின்னா உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சினைனா என்னங்க அர்த்தம்? உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு உறுப்பை குறிப்பிட்டு வரக்கூடிய பெயர் தான் என்னதுங்க? சினை பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த உறுப்பு அப்படின்றது கண், காது, மூக்கு, கை. சரிங்களா? இலை, கிளை, கிளை. சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறணும். ஆனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இந்த இடத்துல சார் நான் செடின்னு சொல்லலாமா சார், மரம்னு சொல்லலாமா சார் அப்படின்னா சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன் சார்? மரம், செடி, கொடி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொருளை குறிக்கும். அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவு இருக்குது பார்த்தீங்களா? கிளைகள், அதுக்கப்புறம் என்னதுங்க? கண், காது, மூக்கு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இலை, கிளை, இதுதான் என்னதுங்க? சினை பெயர். அப்போ ஒன்றன் உறுப்பை குறித்து வரக்கூடிய பெயர் தான் சினை பெயர். அடுத்தது பண்பு. பண்புனா அவனுடைய பண்பு நல்லவன், கெட்டவன், இனிமையானவன், கசப்பானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பண்பு பெயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பழைய புக்கிலெல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நிறம், அளவு, சுவை, வடிவம். சரிங்களா? இந்த 4மே இடம்பெறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறம், அளவு, சுவை, வடிவம். இந்த அளவு கூட இருக்காதுங்க மேக்ஸிமம். ஸோ அளவு இப்போ கொடுக்கறதில்ல. ஸோ நிறம், சுவை, வடிவம். சரிங்களா? நிறம்னா என்னதுங்க? பச்சை நிறம், சிவப்பு நிறம், வெள்ளை நிறம், கருப்பு நிறம், இந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது பண்பு பெயர். அடுத்தது ஏன்னா இந்த நிறத்தை வைத்து அவன் கருப்பாக அழகாக இருக்கிறான்,
இது எந்த பெயரை குறிக்கும் அப்படின்னு கருப்பு கீழே அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அது பண்பு பெயரை குறிக்குது. அதுக்கப்புறம் சுவை. சுவைனா உங்களுக்கே தெரியும், காரமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, துவர்ப்பாக இருக்குது. சரிங்களா? இது என்ன அப்படின்னா பண்பு பெயர். அடுத்தது வடிவம். வடிவம்னா என்னது? வட்டமா, சதுரமா, செவ்வகமா, முக்கோணமா, இந்த மாதிரி வர்றதும் இதில் தான் வரும் பண்பு. அப்போ இது எல்லாமே இதுக்கு கீழே அடங்குறது எல்லாமே பண்பு பெயரை குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க தொழில் பெயர். தொழில் பெயர் ரொம்ப ஈஸிங்க. ஒரு தொழிலை செய்யக்கூடியதை தான் குறிக்கக்கூடியது தான் தொழில் பெயர். ஆடுறது, ஓடுறது, விளையாடுறது, படிக்கிறது, நடிக்கிறது, இது எல்லாமே ஒரு தொழில். சரிங்களா? ஸோ அப்போ ஆடுதல், படித்தல், நடித்தல், இது எல்லாமே எழுதுதல். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம சிம்பிளாக நமக்கு என்ன அப்படின்னா இந்த இதை அழகாக அறுவகை பெயர் வர்றது மாதிரி நமக்கு அழகாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும். காவியா புத்தகம் படித்தால். இதில் புத்தகம் அப்படின்றது என்னது? ஒரு பொருள். சரிங்களா? அப்போ புத்தகம் அப்படின்றது பொருள் பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால். அப்போ பள்ளின்னு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு இடத்தை குறிக்குது. பள்ளி, பூங்கா, தெரு. சரிங்களா? சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது என்னதுங்க? இடம். அடுத்தது காவியா மாலையில் விளையாடினால். அப்போ மாலை பொழுது என்னதுங்க? காலம். சரிங்களா? அது ஒரு காலத்தை குறிக்கும். சரிங்களா? அடுத்தது காவியா தலை அசைத்தால். தலை அப்படின்னா என்னது? உறுப்பு சொன்னாங்க. அப்போ தலை அசைத்தால் அப்படின்னா ஒரு உறுப்பு. அப்போ சினை பெயர். அடுத்து காவியா இனிமையாக பாடினால். எப்படி? இனிமை, ரொம்ப இனிமையாக பாடியிருக்கா. அப்போனா அது எதுக்குள்ள? சுவைக்கு சுவையாக வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ இனிமையானவள். சரிங்களா? அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அதெல்லாம் பண்பு. ஸோ அப்போ பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம், ஆடுதல் பிடிக்கும். அதில் ஆடுதல் அப்படின்றது என்னதுங்க? ஒரு தொழில் அப்படின்னு சொல்லணும்னா ஆடுறது, பாடுறது, ஓடுறது, விளையாடுறது, படிக்கிறது, எழுதுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது தொழில் பெயரை குறிக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான பகுதி, மிக முக்கியமான பகுதி. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.